பாருமா, நான் விரதத்துல இருக்கேன். சூரியன் உதயமான பிறகு நான் எதையுமே சாப்பிடுவதில்லை. தண்ணீர் கூட நான் குடிக்க மாட்டோமா. இது நான் என்னுடைய விரதமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த சிறுமிக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவசியம் நீங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. துறவிக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு. ஒரு பக்கம் தம்முடைய விரதம், இன்னொரு பக்கம் சிறுமியினுடைய தாகம். எதை பார்ப்பது? சரி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. தண்ணீரை எடுத்தார், குடித்தார். அந்த சிறுமியும் தண்ணீரை குடிச்சது. தாகம் தணிந்தது. துறவிக்கு என்னடா விரதத்தை விட்டு விட்டோமே, இத்தனை ஆண்டுகள் கடைபிடித்த விரதம் ஆயிற்றே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சபடியே நடந்து வர்றாரு. மலை உச்சியும் வந்தது. அவர் வானத்தை பார்க்க சக்தி கிடையாது. ஏன்னா இவருக்காகவே ஒரு விண்மீன் பகல்ல தோன்றிச்சு இல்லையா, அது மறைஞ்சு போயிருக்கும். ஏன்னா விரதத்தை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு. அப்படியே யோசனையிலேயே கீழே ஆழ்ந்திருந்தாராம். எதேச்சியா திரும்பி இப்படி வானத்தை பார்த்தாராம். பார்க்கும்போது அவருக்காக 2 விண்மீன்கள் அங்க ஒளி வீசி கொண்டிருந்ததாம். பாருங்க. அப்ப என்னதான் கடுமையான விரதங்கள் ஆகட்டும், தவம் ஆகட்டும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பே சிவம் என்று சொல்லும்படியாக அன்பே கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா? அன்புக்கு முன்னாடி எதுவுமே நிகரில்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால அன்பினை விதைப்போம். எல்லோரிடமும் அன்பாக இருப்போம், பாசமாக இருப்போம், நேசமாக இருப்போம்.